இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். ஒரு பெரிய அதிகாரி மரண அவஸ்தையாக இருந்த தன்னுடைய மகனை இயேசு தன்னுடைய வீட்டிற்கு வந்து குணமாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். ஆனால் இயேசு அந்த தகப்பனை பார்த்து, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான், அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். பாருங்க, வசனம் சொல்லுது, இயேசு சொன்ன அந்த வார்த்தையை நம்பி அந்த தகப்பன் போனான். நடந்தது என்ன? அவன் வீட்டிற்கு போகிற பாதி வழியில வீட்டில் இருந்த ஆட்கள் வந்து சொல்றாங்க, உங்க குமாரன் பிழைத்திருக்கிறான். அவர் கேட்குறாரு, அந்த டைம் எப்போ பார்த்து நடந்தது? அப்போ சொல்றாங்க, இந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான். அப்போதான் அந்த தகப்பன் ஞாபகத்துக்கு கொண்டு வந்து பார்க்கும்போது இயேசு சொன்ன அந்த வார்த்தை, அதை இவர் நம்பின அந்த நொடியில அங்கே அற்புதம் நடந்திருக்கு. கலிலேயாவில் இருந்து இந்த இயேசு செய்த 2வது அற்புதம் அப்படின்னு இந்த வேதத்தில் அது எழுதப்பட்டிருக்கு. முதல் அற்புதத்தை இயேசு செய்யும்போது இயேசுவின் தாய் சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. அந்த வேலைக்காரங்க அப்படியே செஞ்சதுனால தான் அன்னைக்கு அற்புதம். இதை கேள்விப்பட்டிருந்த அந்த தகப்பன் இப்ப இயேசு சொன்ன வார்த்தையை அப்படியே நம்புறாரு. வீட்டில் அற்புதம் நடக்குங்க. தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க இயேசுவின் வார்த்தையை நீங்க நம்பினால் உங்க வீட்டில் அற்புதம். இயேசுவின் வார்த்தையை நீங்க நம்பி போனா மரண அவஸ்தையிலிருந்து விடுதலை. இயேசுவின் வார்த்தையை நம்பி நீங்க போவீங்கன்னா பாதி வழியிலேயே நற்செய்தியை நீங்க கேட்பீங்க. நீங்க ஒரு நபர் இயேசுவின் வார்த்தையை நம்பினால் உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறுவார். ரட்சிக்கப்படாத எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க. இயேசுவை அதுவரை விசுவாசியாமல் இருந்த அத்தனை இருதயமும் இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிக்கும். நமக்கு எத்தனை வார்த்தைகளை இயேசு சொல்லி இருக்கிறார். நீங்க அந்த வார்த்தையெல்லாம் நம்புவதற்கு ஆயத்தமா? ஏன்னா இயேசுவின் வார்த்தையில தான் வல்லமை இருக்கிறது. இயேசுவின் வார்த்தையில தான் விடுதலை இருக்கிறது. இயேசுவின் வார்த்தையில தான் ஜீவன் இருக்கிறது. இயேசுவின் வார்த்தையினாலதான் அற்புதம் நடக்கும். இயேசுவின் வார்த்தையை மையமாய் வைத்துதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கு. அன்னைக்கு அந்த 100க்கு அதிபதி அதை புரிந்து கொண்டதுனால தான் சொல்றான், நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வேலைக்காரன் சுகமாயிரும். இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நம்பி வாழ்கிறவர்களை தான் எதிர்பார்க்கிறார். தம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவங்களை தான் அவர் விரும்புகிறார். இயேசு செய்த அற்புதங்களெல்லாம் நீங்க பாருங்க. நடக்க முடியாம படுத்துட்டு இருந்த நபர்களை பார்த்து அவர் சொல்றாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போ. அவங்க நடக்க முடியாததுனால தானே சுமந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறாங்க. அவங்க நடக்க முடியாததுனால தானே ஒரே இடத்துல படுத்து கிடக்குறாங்க. அப்ப நியாயமான காரணம்னு சொல்றதுக்கு நிறைய இருந்தாலும் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி அவர்கள் எழுந்த போது எழும்ப முடியாத அவர்களால் எழும்ப முடிந்தது. செயல்படாத கரங்களும் கால்களும் செயல்பட ஆரம்பித்தது. அவர்கள் அந்த அற்புதத்தை அப்படியே அனுபவித்தார்கள். இன்னைக்கும் வார்த்தையை நம்ப பழகுவோம். வார்த்தையை விசுவாசிப்பதற்கு தடையாயிருக்கிற தடைகளை நம்மை விட்டு அகற்றுவோம். இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆண்டவரே, நீங்க சொன்ன வார்த்தையெல்லாம் நம்பி எங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.